அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையான தலைமுடி உதிரத்தை எப்படி நிப்பாட்டலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான மெத்தடை பயன்படுத்தி உங்களோட நீண்டகால தலைமுடி உதிர்தல் பிரச்சனையை நாமளே சரி செஞ்சுக்கலாம். வாங்க. முடி உதிர்தல் பிரச்சனை ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. இந்த முடி உதிர்தல் பிரச்சனைக்கு முக்கியமான 3 காரணங்கள் தான். அதை நீங்கள் சரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட முடி உதிர்தல் பிரச்சனை உடனடியாக நின்று போகும். அது என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உணவு பழக்கம். 2வது பார்த்திங்கன்னா தூக்கம். 3வது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடியை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க அப்படிங்கிறது. இந்த 3 விஷயங்கள் தான் முடி உதிர்தல் பிரச்சனைக்கு முக்கிய காரணங்கள். அதை எப்படி நம்ம சரி செய்யுதுன்னு இப்போ பார்ப்போம். நம்ம முடி உதிர்தல் பிரச்சனைக்கு மூல காரணமே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா உணவு பழக்க வழக்கம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட முடி தனக்கு தேவையான ஊட்டச்சத்தை உங்கள் உடம்புலேருந்து எடுத்துக்கும். ஸோ அந்த இன்புட்டை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் முடி வலிமையாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். முடிக்கு தேவையான ஊட்டச்சத்து உங்களுக்கு முடிக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன தான் வெளியிலேருந்து அந்த ஆயில் இந்த ஆயில் வாங்கி தேய்ச்சாலும், எவ்வளோ தான் மேல்புறத்தில் ஊட்டச்சத்து கொடுத்தாலும் முடியால் அதை முழுமையாக அப்சர்வ் பண்ணி ஸ்ட்ராங்காக மாற முடியாது. ஸோ உணவு பழக்கங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோன்னா, பாதாம் மிக்ஸுங்கிற ஒரு பொருளை நீங்கள் தினமும் சாப்பிட்றது மூலிமா உங்களோட முடி உதிர்தல் பிரச்சனை முற்றிலும் நின்று போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மிக்ஸில் உங்கள் முடிக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்கு. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 பாதாம், 2 பிஸ்தா, 2 பேரிச்சம்பழம், 1/2 ஸ்பூன் வெண்ணெய், 1 கிளாஸ் பால். பாதாமையும் பிஸ்தாமையும் முதல் நாள் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் எந்திரிச்சதுமே பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. லைட்டாக சூடு இருந்தால் போதும். அதில் 1/2 ஸ்பூன் வெண்ணெயை போட்டுருங்க. கலந்திங்கன்னா லைட்டாக உருகிடும், ரொம்ப உருகிடக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு சுகரை சேர்த்துக்குங்க. நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை சீனியோ ஏதோ ஒன்று சேர்த்துக்குங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பாதாமையும் பிஸ்தாவையும் வாயில் போட்டு நல்லா மென்று முழுங்கிருங்க. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழத்தையும் நல்லா மென்று முழுங்கிருங்க. இப்போ கடைசியாக அந்த நம்ம வெண்ணெய் கலந்த பாலை குடிச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பாதாமையும் பிஸ்தாவை ஊற வச்சு அந்த தண்ணியும் குடிச்சிட்டு இன்னொரு 1 கிளாஸ் தண்ணி குடிச்சிடுங்க. ஸோ இந்த பாதாம் மிக்ஸை டெய்லி காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போங்க, இல்லை முடியலனாலும் பரவாயில்ல. ஆனால் முக்கியமான விஷயம், இதை சாப்பிட்டு முடித்து 1 ஹவர் கழித்து தான் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஊட்டச்சத்து அதிகம். ஸோ அது ஜீரணமாகிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகிடும். ஸோ 1 ஹவர் கழித்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, வாரத்தில் 1 நாள் முருங்கைக்கீரை உங்களோட சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க. ஸோ இவ்வளோ தாங்க. இந்த 2 விஷயத்தை உணவில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து, அதாவது உங்கள் உடம்புக்கு சரி உங்கள் தலைமுடிக்கு சரி தேவையான ஊட்டச்சத்து கிடச்சிரும். முடி உதிர்தல் கிட்டத்தட்ட 1 மாதம் நின்று போகும். சரிங்களா? அடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் தூக்கம். தினமும் குறைஞ்சது 6லேருந்து 7 மணி நேரம் கம்பல்சரி தூங்கிடுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வாரத்துக்கு 2 டைம் தலை குளிச்சுங்க. அதாவது 3 நாளைக்கு ஒரு டைமு. அதில் ஒரு டைம் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா பெஸ்ட்டு. சப்போஸ் முடியலன்னா வாரத்துக்கு 2 டைம் நார்மலாக சீயக்காய் போட்டு தலைக்கு குளிச்சுருங்க. இது ரொம்ப முக்கியம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தலையில் டஸ்ட்டு அழுக்கு எது ஸ்டோர் ஆகக்கூடாது. அப்படி ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா அது உங்களுடைய வேர்க்கையில் பாதிக்க ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் ஷாம்பு யூஸ் பண்ண வேணாம், சீயக்காய் யூஸ் பண்ணி குளிச்சுக்கோங்க. சீயக்காய் கிடைக்காத பட்சத்தில் ஏதோ ஒரு ஷாம்பை யூஸ் பண்ணுங்கள். ஷாம்பு அடிக்கடிக்கு மாற்றாதீங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, டெய்லி காலையில் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியோ அல்லது எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு முன்னாடியோ எண்ணெய் வச்சுட்டு போங்க.
அதாவது டெய்லி வந்து காலையில் கொஞ்சோண்டு எண்ணெய் நம்ம தலைக்கு வைக்கணும். அதுக்கு நீங்கள் கடையில் பாட்டில் விற்கக்கூடிய அந்த எண்ணெய் யூஸ் பண்ண வேணாம். மரச்செக்கு தேங்காய் எண்ணெயை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் பாட்டில் அடைச்சி வைக்கக்கூடிய எண்ணெயை வாங்கி யூஸ் பண்ணிடாதீங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க. பட் மரச்செக்கு எண்ணெயில் அது இருக்காது. ஸோ மரச்செக்கு தேங்காய் எண்ணெயை டெய்லி எண்ணெய் வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முடிக்கு தேவையான ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இவ்வளோதாங்க நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. முதல் விஷயம், உணவில் பாதாம் மிக்ஸும் முருங்கைக்கீரையும் சேர்க்க போகிறீங்க. ரெண்டாவது, குறைஞ்சது 6லேருந்து 7 மணி நேரம் தூங்க போகிறீங்க. மூணாவது, வாரத்துக்கு 2 டைம் தலைக்கு குளிக்கணும். சீயக்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஷாம்பு மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுபோக மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் தலைக்கு நீங்கள் தேய்க்க போகிறீங்க. டெய்லி யூஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது குறைஞ்சது 30 நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு தெரியும். முடி உதிர்தல் வந்து முட்டு போகும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.